வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து அரை கப், அதாவது 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை 2-3 தாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். அரை கப் உளுந்துக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சா உளுந்து இதில் உள்ளே வச்சிடலாம். குக்கரை மூடி 2 விசிலுக்கு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அரிசி மாவு, அதாவது 400 கிராம் எடுத்துருக்கேங்க. அரை கப் உளுந்துக்கு 2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம், எள்ளு 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சா உளுந்த மாவை சேர்த்துடலாம். உளுந்த மாவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. முறுக்கு பிழிகிறதுக்கு 3 கண்ணுள்ள அச்சு எடுத்துருக்கேன். அடுத்து முறுக்கு மேக்கரில் எல்லா சைடுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நம்ம பிழிய போகிற தட்டுலையும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு மேக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். தட்டு மேலே கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது மாவு ஒட்டாமல் விழும். தட்டு இல்லாட்டி கரண்டியில் கூட நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி 2-3 தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா முறுக்கு போடும்போது கடகடன்னு ஈஸியாக போட்டுடலாம். இதில் கடைசி மாவு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது மாவு பிரியாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அது உடனே மேலே எலும்பி வரும். அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்கு மாவை ஒன்றொன்னா போட்டுருங்க. இந்த மாதிரி தட்டை திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக முறுக்கு மாவு கையில் வந்துடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட்லாம் போய் பபிள்ஸ் எல்லாம் அடங்கி எண்ணெய் கிளியராக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முறுக்கை ஒன்றொன்னா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உளுந்து முறுக்கு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.